தீபிகா, டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் முகமாக அறியப்படும் மூத்த தலைவர் வைத்திலிங்கம் இன்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார். இதன் மூலமாக மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் மற்றும் எம்எல்ஏ சுப்புரத்தினம், எக்ஸ் எம்எல்ஏ சுப்புரத்தினம் உள்ளிட்டவரை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைகள் அடுத்தடுத்து இணைகின்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் மிக முக்கியமான தலைவராகவும் தற்போது ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் சற்று முன்பு இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போது அவர் திமுகவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒரத்தநாடு தொகுதியில் மட்டும் 4 முறை அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் இருந்து ஒவ்வொருவராக உதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்த நிலையில் திமுகவில் மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் உள்ளிட்டோர் ஏற்கனவே இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஓபிஎஸ்ஸின் வலதுகரமாக திகழ்ந்தவரும் அதிமுகவின் டெல்டா மாவட்டங்களின் முகமாக தெரிந்தவரும் தஞ்சை மாவட்டத்தில் ஒரே அதிமுக எம்எல்ஏவாக இருக்கும் ஒரத்தநாடு தொகுதியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இதனால் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வைத்திலிங்கம் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கினால் அங்கு வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் ஓபிஎஸ்ஸின் வலதுகரமாக திகழ்ந்தவருமான வைத்திலிங்கம் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் இணைந்து விட்டார். அறிவாலயத்திற்கு இன்று காலையில் வருகை புரிந்த வைத்திலிங்கத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவரை இந்த திமுகவில் இணைத்திருக்கிறார். இதுபோல மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து இன்று வெல்லமணி நடராஜன் இணைவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அவர் இணையவில்லை. வைத்திலிங்கம் மட்டும் இப்போது அதிமுகவில் இருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான அதிமுக தலைவராக திகழ்ந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருப்பது தஞ்சை மாவட்ட அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அதிமுகவில் இருந்து முக்கிய தலைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் அடுத்தடுத்து விலகும் படலம் தொடர்ந்திருக்கிறது. இது தேர்தல் ஆண்டு என்பதால் இன்னும் பல்வேறு மாற்றங்கள், திருப்பங்கள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் இப்போதைய ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்த வைத்திலிங்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைத்துக் கொண்டார். இதனால் அதிமுகவில் மிக முக்கிய தலைவரும் ஓபிஎஸ் அணியில் அவருக்கு வலதுகரமாக மிக முக்கியமான தலைவராக திகழ்ந்த வைத்திலிங்கம் இப்போது திமுகவில் இணைந்திருப்பதன் மூலமாக ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே ஜேசிடி பிரபாகரன் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து வைத்திலிங்கமும் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அதற்கு முன் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இதனால் அடுத்தடுத்து தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் ஓபிஎஸ் கழகத்திற்கு வலு சேர்த்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இருவரும் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்திருப்பதன் மூலமாக ஓபிஎஸ் அணி மிகுந்த பலவீனம் அடைந்திருப்பதுடன் அதிமுகவில் இருந்து பிரிந்த தலைவர்கள் ஆளுக்கு ஒரு அணியாக இருப்பதால் இந்த முறை அதிமுக வாக்குகள் ஓர் அணியில் அந்த வாக்குகள் ஒரே கட்சிக்கு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக தலைமைச் செயலகம் சென்று அவரது பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணா அறிவாலயத்தில் வைத்திலிங்கம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் தஞ்சாவூர், மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே வெற்றி பெற்ற சூழ்நிலையில் ஒரத்தநாடு தொகுதியில் மட்டும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு அதிமுக எம்எல்ஏவாகவும் திகழ்ந்தவர் வைத்திலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் அவருக்கு ஆதரவாக திருச்சியில் ஒரு மிக பெரும் மாநாட்டையும் அவர் நிகழ்த்தி அண்மை காலத்தில் அந்த மாநாட்டை நடத்தியதில் வைத்திலிங்கம் மிக முக்கிய பங்கு வகித்தார். அதன் பின்னரும்
ஓபிஎஸ் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய பேச்சில் தனி கட்சி தொண்டர்கள் உரிமை மீட்பு கட்சி என்பது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாகும் என்று அவர் ஒலிபெருக்கையில் அவர் ஆவேசமாக அறிவித்தார். அதன் பின்னர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கே பன்னீர்செல்வம் ஆர்வமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிருப்தி அடைந்து வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. திராவிட இயக்க அரசியல் பாரம்பரியத்தில் பல ஆண்டுகளாக அவர் செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் பன்னீர்செல்வம் நெருங்கி இருப்பதும் அந்த கூட்டணியை முறித்துக் கொள்ளாமல் இருப்பதும் அங்கு உரிய அங்கீகாரம் மரியாதை வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையிலும் தொடர்வது அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வைத்திலிங்கம் பல கூட்டங்களில் மேடைகளில் அவர் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையிலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக அவர் தொடர்ந்து இருந்து வந்தார். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் ஓபிஎஸ் இன்னும் தெளிவான முடிவு எதுவும் அறிவிக்காத நிலையிலும் பாஜக சார்பு நிலையிலேயே இன்னும் அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் பிரச்சனை எழுந்த சூழ்நிலையில் வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம் சார்ந்த அணி பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் அந்த நடவடிக்கையை பிடிக்காமல் அவர் திமுகவில் இணைவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பலமுறை வைத்திலிங்கம் இதுபோல் திமுகவில் இணைய போகிறார் என்ற தகவல் கடந்த ஓராண்டுக்கும் அதிகமாகவே வந்த சூழ்நிலையிலும் பல்வேறு கூட்டங்களில் பன்னீர்செல்வத்துடன் அவர் இணைந்தே பங்கேற்று வந்த வைத்திலிங்கம் பன்னீர்செல்வத்திற்கு முன் அவர் பேசும்பொழுது நிர்வாகிகளிடையே பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கி பேசி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அவரது கோரிக்கை மற்றும் அவரது விருப்பம் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையிலும் ஓபிஎஸ் மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த முடிவில் அரசியல் ரீதியாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர் திமுகவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் அணியினர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் திமுகவில் இணைந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தீபிகா.